வருவார் போவார், அவ்வளவுதான். ஆக இந்த குரு எப்படி இருப்பார்? குரு என்பவர் சீடனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அன்றி சீரனிடத்து மற்றும் அவர் சார்ந்தவரிடத்து வேறு ஒன்றையும் விரும்பாதவர். இது அவருடைய முதல் தகுதி. இரண்டாவது தகுதி பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம்னா திருமணமாகாத பொழுது பிற பெண்களை நாடாமல் பிறர் பெண் தொடர்பு இல்லாமல் வாழ்வது மட்டும் பிரம்மச்சாரியம் அல்ல. திருமணமான பிறகு தன் மனைவியை தவிர்த்து வேறு யாரையும் தவறான எண்ணத்தோடு நோக்காத தன்மைக்கு பிரம்மச்சாரியம்னு பேர். இது அந்த குரு கிட்ட இருக்கும். அடுத்தது அகிம்சை. அகிம்சைனா என்ன? இம்சைனா துன்பப்படுத்துறது. அகிம்சைனா எதுக்காகவும் நம்ம கிட்ட சலிச்சிக்க மாட்டாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க. நான் ஒரு கட்டளை, மீனாட்சி சொக்கநாதர் அரண்பணி கட்டளைன்னு நான் வச்சுட்டு மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு பணம் தரணும், இந்த பணம் தரலைன்னா அந்த திருப்பணி ஒன்னால் விளக்கு ஏற்றக்கூடிய கோயில் விளக்கு கைங்கரியம் நின்றும், அதனால நீ கட்டாயம் கொடுத்து அவனு கட்டாயப்படுத்தக்குள்ள அந்த சீடர் ஒரு முறை 2 முறைனா கொடுத்துருவாங்க. எல்லாரும் பாவம். இன்னைக்கு இருக்கிற இந்த உலக சொசைட்டில ஒரு அற்புதமான ஒரு சிலதை பார்க்கிறேன் நான். குருங்கன்னு சொல்றவன் எல்லாம் சீடன்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறவனா இருக்கான். சீடர் எல்லாம் அவ்வளவு சத்தியவான்களா, தன்கிட்ட இருக்கிற குரு கேட்டான்னு அள்ளி கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆச்சரியமான சிருஷ்டி. இங்கே அது கூட ஹிம்சை தான். நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா கேட்டாங்கன்னு கொடுத்துட்டோம், கொடுக்கலன்னா குரு சாபம் வந்துன்னு மிரட்டுறாங்கய்யா. ஹிம்சை தானே. அகிம்சை என்பது எல்லா நேரத்திலும் தன்னை சார்ந்தவரிடத்து அன்பு வடிவாக இருக்கக்கூடியவருக்கு. இது குருவுடைய 3வது இலக்கணம். 4வது இலக்கணம் சத்தியம் தவறாதவர். இத்தனை மணிக்கு வரேன்னா வருவார், காசே வாங்க மாட்டார். இத்தனை மணிக்கு வான்னா வருவார், இப்படித்தான் வாழணும்னா வாழ்வார், சொல் தவற மாட்டார்கள். இவங்கெல்லாம் சத்தியவான்கள், சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள். அடுத்தது திருடாமை. எதையும் திருட மாட்டாங்க. இப்ப திருடுதல்னா என்ன, போய் அப்படியே டமால் திருடிட்டு வருதா? அப்படி இல்லை. குரு போய் திருடுறாங்களா? இன்னைக்கும் குருலாம் திருடுறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, திருட்டுன்னா என்ன? ஒருத்தருடைய பொருளை அபகரித்தல். அது கேட்டு அபகரித்தாலும் கேட்காம அபகரித்தாலும் திருடு தானே. அவரா மனமு கொடுக்கறது வேற. ஐயா நீங்க வச்சிருக்கிற இந்த பேனா மிக சிறப்பா இருக்கு, அவருக்கு அவங்க நண்பரோ மனைவியோ அன்பளிப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரு கேட்டமே அடுத்து, அதாவது குருன்னு சொல்ற ஒருத்தர் டுபாக்கூர் குரு இருக்காருல்ல, அவர் கேட்டதா, ஏன்னா அவருக்கு ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லாத குரு. கொடுக்கறத சீடர் கொடுக்குறாரு, என்ன பண்ணதுன்னு இவரே எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு வாங்கிக்குவார். அந்த பேனை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. சீடர் சொன்னாரு, சொக்கரையா இந்த மாதிரி என் மனைவி என்னுடைய திருமண நாளுக்கு வாங்கி கொடுத்தது, ஆசான் கேட்கக்குள்ள எப்படிங்கய்யா கொடுக்காது இருக்க முடியும்? வீட்டுல பொய் சொல்லணுங்கய்யா. இப்ப விருப்பம் இல்லாமல் அவர் கேட்டு வாங்கி கொண்டதே திருட்டுதான். இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக அந்த குரு இப்படி எதையும் திருட மாட்டார். என்ன அடுத்தது ஏற்காமை. எதையும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. பூ பறிச்சுட்டு போய் கொடுத்தா, ஐயா பூஜைக்கு வச்சீங்கன்னு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. சாமி, எங்க ஆசான் அப்படி வாழ்ந்து வழிகாட்டியவர். என்ன அருமையான மல்லிப்பூ வாங்கிட்டு ஐயா வீட்டுல பூஜையில குருநாதர் ஈசான்ய சிவாச்சாரிய, சென்னிமலை ஈசான்ய சிவாச்சாரியார் ஐயாவுடைய குரு, எங்க ஐயாவுடைய குரு. அவர் எதையுமே அவரு வருத்தப்படுவாரு. அவர் இப்படியெல்லாம் வாங்கக்கூடாது கண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கதானே எதுக்கு இருக்காரு? சோகத்துல அவருடைய திருவுருவ படம் இருக்கும். ஐயா பார்த்துட்டு இருக்காரு, ஐயோ சிவசிவாம்பாரு, வாங்கவே மாட்டார். ஒரு நாள் ஒரு அன்பர் வகுப்பு நடக்க ஒரு அருமையான நறுமணமிக்க ஊதுபத்தி எங்க வாங்கினாருன்னு தெரியல கொண்டாந்தாரு. அவர் பக்கத்துல பைக்கிட்ட பையோட உட்காரக்குள்ளவே நறுமணம். எங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு பேக்கெட் கொடுப்பாரான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆசான் கிட்ட அவர் கொடுக்குறாரு. ஆசான் என்னன்ட்டாரு, அடாடாடாடா என்ன ஒரு அற்புதமான நறுமணம், இன்னும் 2 பேக்கெட் வாங்கிக்கூடலாம் அவர் கேட்கல. ஆஹா என்ன அற்புதமான வாசனையுள்ள ஊதுபத்தி சோமு இது. இங்க பருத்துறத விட திருத்தொண்டீஸ்வர் கோயில்ல போய் சன்னிதானத்துல பத்தி வச்சேன்னா
கோயில் கமகமன்னு இருக்கும். கோயில்ல மணவரத்தோட வர்ற அன்பர்கள் இந்த நறுமணத்தில் சற்று மனம் தெளிந்து அமைதியாவார்கள். கோயில் கொண்டு போய் இங்க வைக்காதேன்ட்டார். கோயில்ல கொடுத்துட்டு வா, அப்புறம் வகுப்புக்கு வான்ட்டார். ஏற்காமை குருவுக்கு இது ஒரு சிறப்புத்தன்மை. இது ஆக குருவுடைய தன்மை என்ன இன்னும் இருக்கு. குரு எனப்படுவருடைய இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சீடனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தவிர சீடனத்தோ சீடனை சார்ந்தத்தை எதையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளாத விரும்பாதவராக இருப்பார். மனசுல கூட நினைக்க மாட்டாங்க. அடுத்து பிரம்மச்சாரியமுடையவராக இருப்பார்கள். அது விளக்கம் முதவே சொல்லிட்டேன். மூணாவது அகிம்சை. யாரையும் இம்சை அவங்க வாயிலிருந்து ஒரு துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தையே வராது சாமி. காசு கொடுக்கலன்னா ஒரு வார்த்தை, காசு கொடுக்கலன்னா அஹிம்சை பண்றது, காசு கொடுத்தா அகிம்சை பண்றது, அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சத்தியம் தவறாத நெறிபட்ட வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார். யாரிடத்தும் திருட மாட்டார். அடுத்து யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். இது குருவனுடைய இயல்புகளில் 1, 2, 3, 4, 5, 6. இது மட்டுமா குருவுடைய தன்மை? இன்னும் இருக்கிறது. நாளைய பதிவில் சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.